ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிசி ஆர்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இயரிங் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயரிங் தேவையான மெட்டீரியல் இதுக்கு வந்து இயரிங் லாக், 8 mm பீட், 2 mm கிறிஸ்டல் பீட், சுகர் பீட், நீடிலில் வந்து த்ரெட்டு வந்து கோர்த்து வச்சுருக்கோம். ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு பேர்ல் பீடு, அப்படி 5 பீடு வந்து நம்ம இப்போ இங்கே பாருங்கள். நம்ம இப்போ வந்து 5 8 mm பீடு எடுத்திருக்கோம். 5 வந்து கிறிஸ்டல் பீடு, மாற்றி கிறிஸ்டல் பீடு 8 mm பீடு, கிறிஸ்டல் பீடு 8 mm பீடுன்னு 5 பீடு ஆட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து இப்படி நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். 2 நாட் போட்டுக்குங்க. இப்படி நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த பீடுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே நீடில் விட்டு எடுங்க. எடுத்துட்டு சுகர் பீடு வந்து 9 பீடு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ 9 பீடு ஆட் பண்ணிருக்கோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 பீடு ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே விட்டு இப்படி நீடில் வெளில எடுத்துக்கோம். அப்புறம் திரும்ப 9 பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 நம்ம திரும்ப 9 பீடு ஆட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அதனால் ஒரு பீடை வந்து நம்ம எடுத்துடலாம். 9 பீடு ஆட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த கிறிஸ்டல் பீடில் உள்ளே விட்டு வெளில எடுக்கணும். இப்படி இந்த பெரிய பீடை ஓவர்லாக் பண்ண மாரி இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ திரும்ப பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ திரும்பவும் அதே மாதிரி 9 பீடு ஆட் பண்ணியிருக்கோம். 3 6 9 பீடு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இதே மாதிரி நான் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கோர்த்து முடித்தாச்சு. திரும்ப இந்த பீடில் வந்து 5 பீடில் மட்டும் இந்த த்ரெட் வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த 5க்கு மட்டும் த்ரெட் வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த 5 பீடு மட்டும் த்ரெட் வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வந்து 4 பீடு வந்து எடுத்துக்கலாம். 1 பாருங்கள், 4 பீடு வர மாதிரி எடுத்துப்போம். எடுத்துட்டு திரும்ப இந்த பீடுக்குள்ளே விட்டு இப்படி வெளில எடுத்துங்க. நீடில் திரும்ப இப்படி ரிவைஸில் இந்த 1 பீடுக்குள்ளே மட்டும் ஃபஸ்ட்டு த்ரெட்டை விடுங்க. எடுத்துட்டு
திரும்ப ஒரு பீடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பீடுக்குள்ளே விடுங்க, பீடு விட்டு எடுக்கணும். அப்புறம் ஒரு பீடு எடுத்துக்கணும், எடுத்துட்டு இந்த பீடுக்குள்ளே விட்டு எடுக்கணும். அதே மாதிரி திரும்ப ஒரு பீடு எடுத்துட்டு இந்த பீடுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே ஒரு பீடு அதே மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இந்த பீடுக்குள்ளே விட்டு அவ்வளோதான். எடுத்துட்டு இதிலே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் நாட் போட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற இதை த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இயரிங் லாக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இயரிங் வந்து இதில் விட்டுட்டு இப்போ நம்மளுடைய இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இயரிங் ரெடி.